வணக்கம். இன்றைக்கி ஒரு காட்டன் த்ரெட் பீட் செய்ய போகிறோம். இந்த மாதிரி பீட்ஸ் ஹேண்ட்மேட் ஜுவல்லரியில் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இங்கே ஒரு ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட் எடுத்திருக்கேன். அதை 120 சென்டிமீட்டருக்கு கட் பண்ணிக்க போகிறேன். ஒரு அடி ஸ்கேல் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 2 ரவுண்ட் சுற்றிக்க போகிறேன். டோட்டல் லெங்த் 120 சென்டிமீட்டர். எல்லா பீட்ஸும் ஈவனாக ஒரே மாதிரி வரத்துக்கு தான் மெஷர் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ மெஷர் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு பெயிண்ட் ப்ரஷ் எடுத்துக்க போகிறோம். அந்த பெயிண்ட் ப்ரஷில் ஒரு சைடு தின்னாகவும் இன்னொரு பக்கமும் கொஞ்சம் திக்காக இருக்கும். அந்த திக்காக இருக்கிற சைடில் தான் நம்ம இப்போ நூலை வச்சு சுற்றிக்கிட்டே வர போகிறோம். அந்த திக்காக இருக்கிற சைடில் நான் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். நான் ஒரு 1 சென்டிமீட்டர் சைஸுக்கு பீட் செய்ய போகிறதுனால ஒரு 1 சென்டிமீட்டருக்கு க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன். இதை ஃபஸ்ட்டு இதேமாரி நல்லா சுற்றிக்கிட்டே வரணும். லைட்டாக அப்ளை பண்ணால் போதும் க்ளூ. இதே மாதிரி கொஞ்சம் சுற்றிட்டு அதுக்கப்புறம் சென்டரில் மட்டும் கொஞ்சம் நிறையா சுற்ற போகிறோம். அப்போ தான் அந்த பீட் நடுவில் கொஞ்சம் திக்காகவும் நல்லா அழகாக தெரியும். முக்கால்வாசி த்ரெட்டை சுற்றினதுக்கப்புறம் இதை மாதிரி மேல் பக்கமாக த்ரெட்டை எடுத்து லெஃப்ட் சைடு கீழ்ப்பக்கமாக விடணும். அதுமாரி திரும்பி ரைட் சைடில் மேல் பக்கமாக எடுத்து லெஃப்ட் சைடில் கீழ்ப்பக்கமாக விடணும். இதேமாரி க்ராஸாக சுற்றிக்கிட்டே வரணும். ஒவ்வொரு வாட்டியும் நூலை அதேமாரி க்ராஸாக சுற்றும் போது ப்ரஷ்ஷை லைட்டாக திருப்பிக்கோங்க. அது நல்லா லேயர்ஸாக வரும். நம்ம பூக்கட்டுற நூல்கள்லாம் பார்த்துருப்போம். வெளியில் இதே மாதிரிலாம் க்ராஸாக சுற்றிருப்பாங்க. அது பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும். அதேமாதிரி சுற்றிட்டு ஃபேப்ரிக் க்ளூ போட்டு இந்த எண்டை ஒட்டிக்கலாம். இதேமாதிரி எட்ஜஸில் ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறோம். அந்த நூல் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு. ரொம்ப நேரம் காய விட வேண்டாம். கம் காயறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் அப்படியே புஷ் பண்ணி இழுத்திங்கன்னா அந்த பீட் அழகாக வெளியில் வந்ததுக்கப்புறம் ஒரு ஜென்டிலாக ஒரு தடவை இதை மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. பார்க்க கொஞ்சம் புஷியாக அழகாக தெரியும். அவ்வளோதாங்க, த்ரெட் பீட்ஸ் ரெடி பண்ணியாச்சு. ஒரு எம்ப்ராய்டரி த்ரெட்டில் 5 பீட்ஸ் ரெடி பண்ணலாம். தேங்க்யூ.